என்ன ப்ராப்ளமா? அவதான்டா ப்ராப்ளம், வேற ஒன்றும் இல்லை. ப்ராப்ளம் என்னென்னா, என் லைஃப்பில் எனக்கு ப்ராப்ளமே இருக்கக்கூடாது. ஆனால் லைஃப்பில் ப்ராப்ளம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், அது அவளுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஏன் ஃபீல் பண்ணுறலாம்? செலிப்ரேட் பண்ணணும்டா அதை. ஏன்னா எனக்கு எக்ஸாக்டாக தான் வேணும். சீரியஸாகவே இப்போலாம் வாயை திறந்தானாலே இதை வச்சு இப்படி மூடிடணும் போல இருக்கணும். ட்ரஸ்ட் மீ, ஐவ் ஹேட் இட் ஆல். இந்த 6 மாதத்தில் எல்லாம் பார்த்துட்டேன். ரிலேஷன்ஷிப் எதுக்குடா? 2 பேரும் சந்தோஷமாக இருக்குது தானே. ஆனால் எல்லாம் அவளை பற்றி தான்டா இருக்குது. அவள் சந்தோஷம், அவள் பர்த்டே, அவன் நாயோட பர்த்டே, அவன் நியூ இயர், எனக்கு இல்லையா நியூ இயர்? இந்த பொண்ணை சந்தோஷமாகவே வச்சுக்க முடியாதுடா. A happy woman is a myth. பேட்மேனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்போ அவன் பேட்மேன் ஒரு வரைக்கும் என்ன சொன்னான்? நீ யூஸ்லெஸ்ஸு, நீ வேஸ்ட்டு, உன் கூட எப்படி இருக்கிறதுன்னா. பாவம் அவன் பேட்மேன் ஆகிட்டு. அப்புறம் என்ன சொன்னான்? ஐயோ நீ பேட்மேனு, எனக்கு ஒரு நார்மல் மேன் வேணும். இந்த சினிமா இப்படி எல்லாத்தையும் ரொமான்டிசைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேர் லவ் பண்ணுறாங்களாம், அவங்களுக்குள்ள ப்ராப்ளம் வருது, அதெல்லாம் தாண்டி சந்தோஷமாக இருக்காங்களா. சுபம் பாஸ் படமே அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதை பற்றி அவனு சொல்ல மாட்டான். அந்த பையன் அந்த பொண்ணை 2 நாள் ஹக் பண்ணலன்னு வச்சுக்கோயேன், there is a problem. அவன் ஹக் பண்ணான்னு வச்சுக்கோயேன், அப்போ பார்த்தா ஹக் பண்ணுறேன், இன்னும் பர்வர்ட்டான்னு கேட்பான். ஏய் ஷாப்பிங்கில் டயர்டே ஆக மாட்டாங்களாடா. ஃபஸ்ட்டு குஷன் வாங்குவா, அப்புறம் கர்டன் வாங்குவான். குஷனும் கர்டனும் மேட்ச் ஆகலன்னு இன்னும் நிறைய குஷன் வாங்குவாடா. என் வீட்டில் எவ்வளோ மக் இருக்குது தெரியுமா? அதெல்லாம் வித்தனா 1 மாதம் வாழலாம்டா. ஒரு விஷயம் வாங்க போவான், சம்பந்தமே இல்லாமல் வேறு மைண்ட் வாடா. 2 வாரம் டார்ச்சர் பண்ணா. வீட்டில் டேபிள் வாங்கணும், டேபிள் கூப்பிட்டு போகணும். 5 மணி நேரம் ஷாப் பண்ணி 2 செப்பல் வாங்கிட்டு வந்தாடா. திருப்பி ஆரம்பிச்சிட்ட டேபிள். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பேன், கால் பண்ணுவோம், சொல்லுவேன் பேபி ஒர்க்கில் இருக்கேன், கால் யூ லேட்டர். இஸ் இட் தட் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட்? சொல்லுவோம் பேபி 2 நிமிஷம் பேசினா உனக்கு என்ன நீ ஆகிட போகுது 2 நிமிஷத்தில்? என்ன பேசுவார் 2 நிமிஷத்தில்? அது ஃபோன் வைக்கும்போது ஐ லவ் யூ சொல்ல மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு. என் ஃபோனை பார்த்தா இரிட்டேட் ஆகுது, அதை தூக்கி போட்டு உடச்சிடலாம் போல இருக்கணும். என்னதான் அன்லிமிட்டட் டாக் டைம்னு எவ்வளோ நேரம் பேச முடியும்? சொல்லுவா, இப்போ நான் என் கூட பேசுறதே இல்லை, யூ லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் இன் மீ, உனக்கு என் கூட பேச பிடிக்கலன்னா அப்புறம் நான் ஏன் கால் பண்ணுறேன்? எனக்கு எப்படி தெரியும்? நீ தானே பண்ண. ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், மெசேஜ் வரும் ஐ லவ் யூ, ஆனால் ரிப்ளை பண்ணுவேன் ஐ லவ் யூ. அதுக்கப்புறம் மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பான். அவனும் ஆஃபீஸ் தான்டா போகிறாங்க, வேலை எதுவுமே இருக்காது. இப்போ நான் 2 மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உடனே ஒரு கால் வரும். அதை பிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, 10 நிமிஷத்தில் ஒரு மெசேஜ் வரும்டா. ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒர்க்கிங். 10 நிமிஷத்தில் பேபி ஐ லவ் யூலேருந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஒர்க்கிங். திஸ் இஸ் when they are not even down. அது என்ன இந்த சேம்? Behind every successful man there is a woman. True. ஆனால் இதே ஒன்றும் சொல்ல மாட்டான். Behind every unsuccessful man also there is a woman. நீ சொல்கிறான் உலகத்தில் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அதிகமா இல்லை அன்சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அதிகமா? ஒர்க் இருக்கும் ஆஃபீஸில், சொல்லுவேன் மேபி வர லேட் ஆகிடும், வெயிட் பண்ணாத சாப்பிட்டு தூங்கும். சாப்பிட மாட்டான், அப்படியே தூங்க போயிடுவான். அவளை சாப்பிட சொன்னேன்னு வச்சுக்கோ, அது ஒரு ப்ராப்ளம். என்ன பண்ண, வேலையை விட்டுருவான். நான் வேலையை முடிச்சு இந்த டிராஃபிக்கில் வீட்டுக்கு போய் அவளை சிரிக்க வச்சு சாப்பிட வச்சு கிடச்சி ஷபான்னு ஒரு ஓரமாக போய் உட்காந்தா வருவோம். என்ன யோசிக்கிற பேபி? இன்னும் யோசிக்கல. நான் வா இப்படி 3 நாள் யோசிக்கிறேன். என்ன யோசிக்கலாம்? மண்டைக்குள்ள கேமரா வச்சு பார்க்க சொல்றா. இவ்வளோ நடந்த பிறகும் we don't talk, we need to talk, I don't think it is working anymore. நான் சொல்கிறேன்னா, you cannot discuss anything with a woman because they call it a discussion, but any discussion with a woman is an argument. பாஸ் அதில் நம்மளால ஜெயிக்க முடியாது. ஏன்னா பசங்க நம்மளுக்கு ஒரு பேசிக் நீட் இருக்குது, டு மேக் சென்ஸ் இன் அன் ஆர்கியூமெண்ட். அது அவங்களுக்கு தேவையில்லை. இந்த சென்ஸ், இந்த லாஜிக் மாதிரி யூஸ்லெஸ் திங்ஸ்க்காக அவங்க என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் தோக்கணுமா? அதுவும் இன்னைக்கு பிரச்சனைக்கு சண்டை போட மாட்டாங்க. 2 மாதம் முன்னாடி நடந்ததுக்கு இப்போ சண்டை நடக்கும். ஒருத்தனுக்கு நேற்று என்ன சாப்பிட்டானே ஞாபகம் இருக்கும், அது 2 மாதம் முன்னாடி நடந்தது எப்படி ஞாபகம் இருக்கும்?
பொண்ணுங்க ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்க நோட் பண்ணுவாங்க போல, ஒவ்வொரு பிரச்சனையும் போய் சின்ன விஷயம் அது பெரிய விஷயம் நோட் பண்ணிப்பாங்க, பெரிய சண்டைக்கு அதை யூஸ் பண்ணிப்பாங்க, வெப்பன் ஸ்டாக் பண்ணுவாங்க. ஆர்குமெண்ட் அப்போ உனக்கு தோணும் இந்த பாயிண்ட் வச்சா உன் சைடு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்போ ஒரு டைலாக் வரும்டா, ஏன் கையை நீட்டி பேசுற, உனக்கு தெரிய கூட செய்யாது நீ பேசிட்டு இருக்குன்னு. சடன்லி த ஹோல் ஆர்குமெண்ட் will flush down the gutter. இப்போ புது ப்ராப்ளம். How dare you point your finger at me? யாரும் அதை கண்டுபிடிச்சா அந்த ரூலை? ஆர்குமெண்ட் அப்போ அவங்க நம்மளால செருப்பு எடுத்து வச்சா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம கையை நீட்டினோம்னா முடிஞ்சு. நீ சொல்ற அவன் ஏன்டா உன்னை இன்வால்வ் பண்ணா? அதே நானும் பண்ணா. அவள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி என் ப்ராப்ளம்லாம் ஷேர் பண்ண என்ன சொல்லுவாள் தெரியுமா? ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணியா, அவள் சிம்பத்தி வேணுமா? Why did you go sleep with her? This is ridiculous, man.